ஸ்ரீசக்கர நாயகிகள், அதாவது லலிதா சகஸ்ரநாமத்துடைய சிறிய சிந்தனைகள். இதில் மூன்றாவது பகுதி இது. மாதா பார்த்தோம், முதலாவது நாமாவளி. இரண்டாவது ஸ்ரீ மகாராஞ்சி, அதாவது மகாராணி. மகாராணின்னா பிரபஞ்சங்களுக்கெல்லாம் மகாராணி. சிவனில் பாதி இல்லையவாவ. அதனால் எல்லா 33 கோடி தேவர்களுக்கும் அவள் பேரரசி, மகா சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி. அந்த மாதிரியான மிக உயரிய சக்தி அவள். அதனால் அது மகாராஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு வாக்தேவிகள் சொன்னாங்க. மூன்றாவது ஸ்ரீம சிம்ஹாசனேஸ்வரி. சிம்மம் இருக்கக்கூடிய விலங்குகள்லேயே வலிமை வாய்ந்தது. காட்டுக்கு ராஜா சிங்கம் தானே. அந்த சிங்கத்தை தான் அமர்கின்ற ஆசனமாக கொண்டவள் அப்படின்னு அந்த நாமாவளிக்கு பொருள். மிக உக்கிரமாக இருக்கிற சிங்கத்தையே அம்மா ஆசனமாக வச்சிருக்காருன்னா, நம்முடைய மனவிகாரங்கள், ஆணவம், கண்மம், மாயை, இது தொடர்பாக வரக்கூடிய தீய விளைவுகள், இதெல்லாமும் ஒரு மிருகங்கள் தான். இந்த மிருகங்களையும் அடக்கி அவள் அன்பால் நம்மை ஆளுகிறாள். இதய சிம்மாசனத்தில் தேவி அமர்கிறாள் என்று அதுக்குள்ளே உள்பொருள் உண்டு. அடுத்தது சிதக்கணி குண்ட சம்பூதா, நான்காவது நாமாவளி. சிதக்கணி குண்ட சம்பூதா, சித்தக்கினி அப்படின்னு பிரிக்கணும். அதை சிதக்கணி கொண்ட சம்பூதான்னா நம்முடைய சூக்ஷ்ம தேகத்தில் நம்முடைய ஆன்மாவே, அதாவது நம்முடைய ஞானம் என்கின்ற அந்த வேள்வி தீ ஞானத்தில் நம்முடைய பாவம், புண்ணியம், ஆசை, குரோதம், காமம், இந்த ஆணவம், கண்மம், மாயை, எவையெல்லாம் நமக்கு தேவையற்றவையோ, எவையெல்லாம் நம்முடைய ஒரு நெறியான வாழ்வு முறைக்கு இடையூறு தருமோ, அவற்றை எல்லாவற்றையும் இந்த ஞானத்தீயிலே போட்டு பொசுக்குவது. அந்த மாதிரியான அந்த வேள்வி குண்டத்தில் அவள் எழுந்தருளுகிறாள். அவள் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சிதக்கணி குண்ட சம்பூதா அப்படின்னு பேர். இன்னொன்று, சிவபெருமான் தட்சணைய யாகத்தை நிறுத்தி விட்டு, தட்சணையெல்லாம் அழித்து விட்டு, அம்பிகையானவள் தந்தை பாசம் தாங்க முடியல, வேற வழி இல்லாமல் கணவனை மீறி கணவனுக்கு விரோதமாக தக்ஷன் தன்னுடைய தகப்பன் செயல்பட்டாங்கிறதுனால எல்லாத்தையும் அழித்து துவம்சம் பண்ணிட்டாலும் கூட அந்த துக்கம் தாங்காமல் இந்த அம்மா இந்த அக்னிகுண்டத்தில் விழுந்துடுறாங்க. அதை அந்த உடலை தூக்கி கொண்டு விட்டு சிவபெருமான் தோளில் தூக்கி போட்டு அப்படியே மனைவி பிரிந்தது சோகத்தில் அலைகிறாரு. அதை மகாவிஷ்ணு சக்கராயத்தால் துண்டு துண்டாக வெட்டுறார் என்றும், அது 54 சக்தி தலங்களில் அந்த பராசக்தியினுடைய உடற்கூறுகள் அங்கங்கே விழுந்தது என்றும், அவைகள் தான் சக்தி பீடங்களாக விளங்குகின்றன என்றெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிதக்கணி குண்ட, அந்த அக்னி குண்டத்திலிருந்து எழுந்தவள் என்று பொருள். சிதக்கணி குண்ட சம்பூதா. எதுக்காக சிதக்கணி குண்டத்தில் போனாங்க? அடுத்த நாமாவளி தேவகாரிய சமுத்தியதா. தக்ஷன் தேவர்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்கிறான். அந்த தேவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருப்பவள் அன்னை பராசக்தி. அந்த தேவர்களுக்கெல்லாம் நல்ல காரியம் செய்யணும், அவர்களெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முனைகிறவள் தேவகாரிய சமுத்தியதா. தேவர்கள், அசுரர்கள் இதெல்லாம் ஏதோ வேற ஒரு உலகத்தில், மேல் உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு, நடைமுறை வாழ்வில் நமக்கும் தேவர்கள் உண்டு, அசுரர்கள் உண்டு. யாரெல்லாம் நெறியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ,
யாரெல்லாம் கருணை உள்ளத்தோடு மற்ற உயிர்களுக்கெல்லாம் உதவுகின்ற மனப்பான்மையோடு தர்ம சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தேவர்கள். மாறாக நடப்பவர்கள் அத்தனை பேரும் அசுரர்கள். இந்த பராசக்தியை லலிதா மகாத்ரிபுர சுந்தரியை நாம் சரணடைகின்ற பொழுது இந்த துஷ்டகுணம் கொண்ட ரஜோகுணம் கொண்ட மனிதர்களிடமிருந்து அவருடைய தொந்தரவுகளிலிருந்து நம்மை அன்னை பாதுகாக்கிறாள். தேவர்கள் யாரெல்லாம் நல்ல நிலையில் வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் நெறியான வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் உத்தமர்களாக புனிதர்களாக வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கும் தேவர்கள்தான். அந்த தேவர்களுக்காக பராசக்தி உதவுவதற்கு முன் வருகிறாள். தேவகாரி சமுத்தியதா. அடுத்த பதிவுகளில் அடுத்த நாமாவளியில் பார்ப்போம். வணக்கம்.